சரியா ஒரு 8 மணி போல யூடியூப் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்க்கு வந்தேன். யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆட் வந்துச்சு. வணக்கம் தான் மாப்பிள. தேனியில இருந்து தங்க நிறத்தில உதய கிருஷ்ண ஓத்தா வெளிய போடா புல்லு. ஏன் ப்ரோ யூடியூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் வருது சகஜம் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வந்த ஆட் பிரச்சனை இல்ல. ஆடுக்குள்ள உள்ள விஷயம் தான் பிரச்சனை. ப்ரோ புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆடுல பார்த்தீங்க அப்படின்னா, அது பேர் பிடிஎஸ்ன்னு போட்டிருந்துச்சு. நம்மளுக்கு பிடிஎஸ் பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பேர் நேம்ன்னு போட்டிருந்துச்சு. நேம்ல பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமெயில் யூஸ் பண்றேனோ, அந்த இமெயிலோட நேம் பார்த்தீங்கன்னா குடுத்துருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டேன். அது கீழ பார்த்தீங்க அப்போனா, இமெயில் குடுத்து பாத்து நம்மளோட இமெயில் பார்த்தீங்கன்னா குடுத்துருந்துச்சு. சரி ரைட் இதுவும் ஓகே அப்படின்னு தான் விட்டுட்டேன். லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்போனா ஃபோன் நம்பர் குடுத்துருந்துச்சு. அத கண்டு நானே பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன். ஏன்னா இந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் சிம் கார்டே பார்த்தீங்கன்னா போட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி நம்பர் தெரிஞ்சுச்சோ எனக்கு சத்தியமா தெரியல. இன்னொரு ஃபோன்ல உள்ள நம்பர பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ல காட்டுறான் எனக்கு. அது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. WhatsAppல வேணா பார்த்தீங்க அப்பன்னா, அத பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அந்த நம்பர பார்த்தா இந்த கூட பார்த்தா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலமா அவன் பார்த்தான்லாம் என்ன கதைன்னு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வந்த ஒரு தேவன் தான் நம்ம டார்க் வெப். அப்படியாப்பட்ட டார்க் வெப் இன்னைக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்க் வெப் அப்படிங்கிற ஒண்ணு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பட்டப்பேருமே இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரவுட்டர் அப்படிங்குவாங்க. ஆனியன் ரவுட்டர் அப்படின்னா எனக்கு புரியலப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வெங்காயம் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்த பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா உருக்கி, உருக்கி வந்துகிட்டே இருக்குமோ, அதே மாரி அந்த டார்க் வெப்ல நீங்க உள்ள போக, போக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, உருக்கி, உருக்கி பார்த்தீங்கன்னா வரும். கடைசியில பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காத மாரி. டார்க் வெப்ல நீங்க உள்ள போக, போக வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஒண்ணுமே இருக்காது. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ பார்த்தீங்கன்னா பார்த்துருவான். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நீங்க ஹாய் அனுப்பிவிட்டத பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோ இல்ல வேற ஹேக்கர்ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன அனுப்பிவிடுறீங்க அப்படிங்கிற உங்கள ஐபி அட்ரஸ் உட்பட பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, டார்க் வெப் அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க டார்க் வெப்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹாய்ன்னு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஹாய்ன்னு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா யாரும் பார்க்க போறதில்ல. இதே உங்க ஃப்ரெண்டுட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 கிலோ கஞ்சா பார்சல் அப்படின்னு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா, அத கவர்மெண்ட்டோ இல்ல வேற ஏதோ அதர் பெர்சன் பார்த்தாங்க அப்படின்னா, நம்மள கூண்டோட தூக்கி உள்ள வச்சுருவாங்களே. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் தான் டார்க் வெப் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. டார்க் வெப்ப நீங்க ஹாய்ன்னு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா, அது உடனே பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு அது உடனே பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதோ சர்வர் கூட கனெக்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஹாய்ன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா, நீங்க அமெரிக்கால இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டும். சரி அமெரிக்கால சரி அமெரிக்கால நீங்க கண்டுபிடிக்காம பார்த்தா அதான் இல்ல. அமெரிக்கால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஜப்பான்ல இருக்கீங்கன்னு காட்டும். ஜப்பான்லயாவது கடைசியில தேடி கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டா அதான் இல்ல. ஜப்பான்ல தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யுகேல இருக்கீங்கன்னு காட்டும். இது மாரி பார்த்தீங்க அப்படின்னா, யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க் வெப். சரி ப்ரோ நல்லது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதான் இல்ல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த டார்க் வெப் அப்படிங்கிற ஒண்ணு இவ்வளோ செக்யூராவும், இவ்வளோ சேஃப்டியாவும் இருக்கிறத பார்த்துட்டு, எப்படி பார்த்தீங்கன்னா, நெருப்ப பார்த்தீங்கன்னா தண்ணியால அணைக்க முடியுதோ, அதே மாரி நல்ல ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கெட்ட விஷயமும் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி இந்த டார்க் வெப் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோப்பா செக்யூராவும், சேஃபா இருக்கனால, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதுல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, 1000 கிலோ கஞ்சா பார்சல்னு ஆர்டர் போட்டு வாங்குறதுலேருந்து, கன்ஸ் வாங்குறதுலேருந்து, இன்னும் அதிகமா பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமையில கூட பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாங்க. இந்த டார்க் வெப்ல. ஏன் ப்ரோ இவ்ளோ டேஞ்சரான வெப்சைட்டா இருக்கு. இத பார்த்தீங்கன்னா தடை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதான் பிரச்சனையே. டார்க் வெப் பார்த்தீங்கன்னா தடை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவும் முடியாத ஒரு காரியம். ஏன் ப்ரோ ஐபி அட்ரஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இத பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கே பண்ண முடியாது. நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா, சைனால இருக்கீங்கன்னு காட்டும். சைனா இருக்கீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருக்கீங்கன்னு காட்டும். இது மாரி மாறி மாறி காட்டியிருக்கிறதுனால ட்ராக்கே பண்ண முடியாது. சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே. அப்போ காசு என்னத்த குடுப்பாங்க? காச வச்சு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதிலுமே பார்த்தீங்கன்னா சில ஊதர் வேலைலாம் பார்க்குறேன். பிட்காயின் அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்ப எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட இந்த பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டார்க் வெப்ல தான். இப்ப நம்ம டார்க் வெப் போக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்ட பத்தி நான் பார்ப்போம். டார்க் வெப்ல ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் நான் சொல்ல முடியாது. அந்த வெப்சைட்குள்ள நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எதிரி ஒருத்தன் இருப்பான். அவன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போட்டு தள்ளவோ, இல்லன்னா அவன சூசைட் பண்ணவோ, வைக்கவோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னிப்பர் செல் அப்படிங்கிற ஆளுங்க இருப்பாங்க. டார்க் வெப்லயே வேலை பார்த்துக்கிட்டு. அவங்கட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி அவனோட டீட்டெயில்லாம் குடுத்து, அதோட ஃபோட்டோ குடுத்தீங்க அப்படின்னா, மீதிலாம் அவங்களே முடிச்சுருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மொபைல பார்த்தீங்கன்னா முதல்ல ஹேக் பண்ணுவாங்க. மொபைல ஹேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலே ஹேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது, கமெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அவனோட WhatsApp அக்கவுண்ட்ட போய் ஹேக் பண்ணி, அவனோட ஃபோட்டோலாம் எடுத்து, அவனோட ஃபோட்டோவே டீப் சீக்ல போட்டு, அம்பலமா அவன் நிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா காட்டிருவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவனே பார்த்தீங்கன்னா, அவன் அப்பதான் சூசைட் பண்ணி செத்து போயிருவான். இல்ல இது வேண்டாம். நம்ப தான் கொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சிப்பர்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு ஆள்ட்ட பார்த்தீங்கன்னா ரூவா குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபோட்டோவும் குடுத்துட்டீங்க அப்படின்னா,
அவர பார்த்தீங்க அப்போனா, அவன பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்னுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இதுக்கு காசு எதுல ப்ரோ குடுக்கணும்னு கேட்டீங்க அப்போனா, அதுவுமே பிட்காயினால தான். பிட்காயின்ல பார்த்தீங்க அப்போனா, நீங்க ட்ராக்கே பண்ண முடியாது. பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மணி. ஸோ இப்படியாப்பட்ட டார்க் வெப் பார்த்தீங்க அப்போனா, நெறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெப்சைட் தான் சொல்லியிருக்கேன். இது மாரி பல வெப்சைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா, இதோட பெஸ்ட்டா பண்ண முடியும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி டார்க் வெப்ல பார்த்தீங்கன்னா, இது மாரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தகவல பார்த்தீங்கன்னா செலுத்திருங்க. அப்புறம் வேற வீடியோல சந்திக்கிறேன்.